திரு வையவன் அவர்கள் எழுதிய ஒரு அற்புதமான நட்பு மற்றும் காதல் கதை. வேண்டுமடி எப்போதும் விடுதலை. ஒரு குறுநாவல். அதை 2 பகுதியை இந்த வீடியோல கேட்க போறோம். இது பகுதி 1. ரொம்ப அருமையான காதலுக்கு நட்பு துணையா இருக்கா, இல்ல நட்புக்கு காதல் துணையா அப்படிங்கிறத ரொம்ப அழகா நல்ல வசனங்கள் மூலமா சொல்லியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும். ஏன்னா நம்ம சேனல்ல கதைகள் கேட்டிருக்கக்கூடிய வாசகனுடைய பல்ஸ் எனக்கு தெரியறதுனால அது மாதிரி கதைகளை நான் தேர்ந்தெடுத்து கொடுத்துட்டு இருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். அதை கேட்டுட்டு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்றீங்களா? உங்க கருத்தை கேட்கலாம். வேண்டுமடி எப்போதும் விடுதலை. ரோஜா என்ன சொல்லுது? மைசூர் சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியன் லாங்குவேஜஸ் கட்டிடத்தின் வெளியில் சிவப்பு, மஞ்சள், ஊதா என்று வாரி இறைத்தாற்போல் பூத்திருந்த ரோஜாக்களில் கீர்த்தி நின்றிருந்தாள். அவள் முகத்தை பார்த்ததும் அதை ஒரு சிவப்பு ரோஜாவாக கிரீஷுக்கு கற்பனை செய்ய தோன்றியது. குட் மார்னிங் என்றான். அதற்கு கீர்த்தி பதிலளித்தாள். குட் மார்னிங். நான் ரோஜா சொன்னதை சொன்னேன் என்று வளைத்தான் கிரீஷ். நானும் ரோஜாவுக்கு தான் சொன்னேன் என்றாள் கீர்த்தி. கீர்த்தியின் புத்தி கூர்மைக்காக அவன் சிரித்தான். அவன் சொன்ன பதிலுக்காக அவள் சிரித்தாள். கவிஞர் இல்லையா? ரோஜா உங்ககிட்ட வேறு என்ன சொல்லும்? இந்த கவிஞன் காலையிலிருந்து பட்டினி தெரியுமா? ஓ சாரி, காலையில கொஞ்சம் லேட்டா போச்சு. ஒரு 14B பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன். எதுக்காக நீங்க எனக்காக வெயிட் பண்ணணும்? போகட்டும்னு நினைச்சு நீங்க டிஃபன் பண்ண வேண்டியதானே? கீர்த்தி படபடவென்று பொரிகிற மாதிரி வேகமாக பேசினாள். அவள் வேகமாக பேசும்போது கண்களும் உதடும் துடிப்பதை அவன் சுவாரஸ்யமாக வேடிக்கை பார்த்துவிட்டு நிதானமாக சொன்னான். யூனிவர்சிட்டி கேன்டீன்ல உங்களோடு சாப்பிட்ற காலை டிஃபன் கூட ஒரு குட் மார்னிங் தான் என்றான். அவள் முகம் உடனே பளிச்சிட்டது. நீங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் நானும் சாப்பிடாம வந்திருக்கேன். சரி வாங்க சாப்பிட போலாம். அவர்கள் இருவரும் மெதுவாக நடக்கத் தொடங்கினார்கள். பரவி இருந்த மைசூர் வெயில் இன்னும் உறைக்க ஆரம்பிக்கவில்லை. ரோஜாவின் மீது நின்ற மாதிரி சுற்றிலும் வழிநடுகவிருந்த செடிகளின் மீது வைரமணி போன்று பனித்துளிகள் பிரகாசித்தன. இன்னைக்கு ஏன் லேட்டுன்னு நீங்க கேட்கவே இல்லையே என்றாள் கீர்த்தி. சொல்ல தோணுனா சொல்ல போறீங்க என்றான் கிரிஷ். காந்தி சென்டர் கடந்து மைசூர் யூனிவர்சிட்டி லைப்ரரி ரோடில் மெதுவாக இருவரும் நடந்தனர். காலையில 2 அழகான விஷயம் நடந்துச்சு. கீர்த்தி சொல்லிவிட்டு நிறுத்தினாள். என்னென்ன கேட்டான் அவன். தம்பி முரளியோட ரிசல்ட் பேப்பர்ல வந்தது. அடுத்து அப்பா என் டிவோர்ஸ் ஷூட் ஃபைல் பண்ண சாமராஜபுரத்திலிருந்து வந்திருந்தாரு. ஏதோ கையெழுத்து வேணுமா? கிரிஷ் நடக்காது அங்கேயே நின்றான். 2 அடி முன்னே போன கீர்த்தி அவன் பின் தங்கியதை கண்டு அவளும் நின்றாள். ரிசல்ட் என்னாச்சு கேட்டான் கிரிஷ். ஃபெயில். அவள் முகம் சாந்தமாக இருந்தது. கீர்த்தி தன் தம்பி முரளியின் இன்ஜினியரிங் படிப்புக்காக மைசூரில் 3 ஆண்டுகளாக தங்கியிருந்தாள். நஞ்சன்கூட்டில் இருக்கும் ஹோலி கிராஸ் பப்ளிக் ஸ்கூலில் அவள் ஓர் ஆசிரியை. அங்கே பணியாற்றும் ஆசிரியர்கள் அங்கேயே பள்ளி ஹாஸ்டலில் தங்கியாக வேண்டும். மதர் சுப்பீரியரிடம் கெஞ்சாத குறையாக வேண்டி அந்த விதிக்கு விலக்கு வாங்கி ரயிலிலும் பஸ்ஸிலும் இத்தனை காலம் மூட்டையாக நசுங்கி போய் வந்து கொண்டிருந்தார். அந்த சிரமம், கவலை, அக்கறை எல்லாம் அந்த ரிசல்ட்டை கேட்டு எப்படி நொறுங்கி போயிருக்கும். சாரி டு ஹியர் இட் என்றான் கிரிஷ். ஒய் யூ ஆர்? முரளியே அதனால பாதிக்கப்படலையே என்றாள் கீர்த்தி. அவள் மெல்லிய புன்னகையில் ஒரு தூரிகை சோகம் இழையோடிற்று. பின் சட்டென்று அது மறைந்தது. இஸ் இட்? எப்படி எடுத்துக்கிட்டார்? கொஞ்ச நேரம் பேசாம உட்கார்ந்திருந்தான். முகம் வெளுத்து போச்சு. காஃபி சாப்பிட்றியான்னு கேட்டேன். ஊன்னு சொன்னா. காஃபி குடிச்சிட்டு கிரிக்கெட் பிராக்டிஸ் இருக்குன்னு வெளியே கிளம்பி போயிட்டான். கிரிஷ் ஒரு கோபத்தை அடக்கிக்கிறது அவன் புருவங்கள் நெறித்து துடிப்பதில் தெரிந்தது. கீர்த்தி குறுகுருவென்று ஒரு சுவாரஸ்யத்தோடு அதை வேடிக்கை பார்த்தாள். உங்களுக்கு கோபம் வருதில்ல? கோபப்படாம என்ன பண்றது? கோபப்பட்டு என்ன பண்றது? அவள் எவ்வளவு அமைதியாக அதை ஜீரணித்துக் கொண்டாள் என்று கிரிஷ் புரிந்து கொண்டான். அந்த டிவோர்ஸ் விஷயம் என்று இழுத்தான். அவரை நான் டிவோர்ஸ் பண்ண முடியாது. அவர் வேணும்னா என்ன டிவோர்ஸ் பண்ணிக்கட்டும்னு
அழுத்த திருத்தமா எங்க அப்பா கிட்ட சொல்லி அனுப்பிச்சிட்டேன். கிரீஷின் மனதில் தன்னை மீறி ஒரு சபாஷ் ஓசையின்றி எழுந்து மறைந்தது. அறுகோண வடிவமான யுனிவர்சிட்டி கேண்டீனுக்கு வெளியே வண்ண வண்ண உடைகளில், மேனி நிறங்களில், இளமையின் வசந்தோற்சவம் போன்று ஆண்களும் பெண்களும் சிரித்து பேசி கைகோர்த்து கேண்டீன் வாசலில் கூடி நின்றனர். இந்த மரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்றாள் கீர்த்தி. ம் என்றான் கிரிஷ். இட்ஸ் ஏ சிம்பிள் ஆஃப் லைஃப். இத 2வது தடவை சொல்றேன்னு நினைக்கிறேன் என்றாள் கீர்த்தி. எத்தனை சுலபமாக தன் சொந்த துயர்களை மறந்துவிட்டு இவளுக்கு ஒரு அரச மரத்தை ரசிக்க தோன்றுகிறது. கிரிஷ் அவளை ஒரு தனி மரியாதையோடு பார்த்தான். ஐ அட்மையர் யூ என்றான். ஷோ என்று நாக்கில் ஒரு சிறு ஓசை எழுப்பி கீர்த்தி அதை ஆட்சேபித்தாள். எதிரே ஓர் இம்பாலா கார் வந்தது. அவர்கள் இருவரையும் அது இரு திசைகளுக்கு பிரிப்பது போன்று அவர்கள் இடைவெளியை அகற்ற வைத்துவிட்டு அது சற்றே வேகம் குறைத்து இருவருக்கும் மத்தியில் நீந்திச் சென்றது. செக்கச் செவேல் என்று ஒரு 30 வயதுக்காரன், இறுகிய உதடுகளும் தடித்த பிரேம் போட்ட ஸ்பெக்ஸுமாக அதை டிரைவ் செய்து கொண்டு வந்தான். அவன் கீர்த்தியை வெறித்து பார்த்துவிட்டு நகர்ந்தான். ராஸ்கல், இதானே ஆணவங்கிறது என்று கார் அகன்றதும் கிரீஸ் சொன்னான். அவர்தான் என்னுடைய கணவர் என்று கீர்த்தி அமைதியாக சொன்னாள். இஸ் இட் என்று கிரிஷ் திரும்பி தூரத்தில் போகும் அந்த காரை பார்த்தான். அவனது அகன்ற தோள் மட்டும் அதில் தெரிந்தது. அவனை திட்டியதற்கு சாரி என்று சொல்ல தோன்றியது கிரிஷுக்கு. ஆனால் சொல்லவில்லை. அத்தியாயம் 2. இன்று முரளியின் ரிசல்ட் வந்தது. எதிர்பார்த்தது போலவே ஃபெயில் ஆகிவிட்டான். அப்பா வந்து டைவர்ஸ் ஷூட் கொடுக்க வேண்டும் என்றார். நான் மறுத்துவிட்டேன். மனைவியை விலைக்கு வாங்கிய பொம்மை என்று நினைக்கின்ற ஆண் உலகத்தில் விடுதலை வாங்கிக் கொண்டு இனி நான் செய்ய போவதுதான் என்ன? இன்னொரு விஷ பரீட்சையா? இன்று யூனிவர்சிட்டி கேண்டீனுக்கு போகும் வழியில் அவர் கார் என்னை கடந்து சென்றது. நானும் கிரிஷும் இணைந்து சென்றதைக் கண்டு அவர் முகத்தில் துடித்த கோபத்தை அந்த சலவைக்கல் நெற்றி எனக்கு காட்டி கொடுத்தது. ஆண் என்ன விசித்திரமான பிறவி! தனக்காக எல்லா புறக்கணிப்புகளையும் பொறுத்து கொண்டு ஒரு பெண் தவம் செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று நினைக்கிற உணர்ச்சி கோலம். டைரி எழுதி கொண்டிருந்த கீர்த்தி நிறுத்தினாள். வெளியே கதவு தட்டப்படும் ஓசை கேட்டது. முரளிதான் வருகிறான். டைரியை மூடிவிட்டு எழுந்து போய் கதவை திறந்தாள். அன்று மாலை காலேஜ் விட்டு வந்ததிலிருந்து முரளியை கீர்த்தி பார்க்கவில்லை. இப்போது இரவு மணி 10 ஆகி இருந்தது. எங்கே போய் வருகிறான்? சினிமாவுக்கா? முரளியின் கண்கள் சிவந்திருந்தன. முதல் பார்வையிலேயே கீர்த்தியின் மனதில் ஒரு சிவப்பு வெளிச்சம் எரிந்தது. தலை குனிந்தவாறு அவளை கடந்து உள்ளே வரும்போது பழம் அழுகிய வாசனை. கீர்த்தி உடனே புரிந்து கொண்டாள். முரளி குடித்திருக்கிறான். கீழ் உதட்டை அவள் மெல்ல கடித்துக் கொண்டாள். ஃபெயில் ஆனதை தாங்க முடியவில்லையோ? இருந்தாலும் குடித்துவிட்டு என் முன்னால் நிற்க வேண்டும் என்று இவனுக்கு எப்படி தோன்றுகிறது? அவன் காலை கழுவி கொண்டு வந்தான். கீர்த்தி சமையல் அறைக்கு போய் சாப்பிடுவதற்காக மணையை எடுத்து போட்டாள். அவன் சமையல் அறைக்குள் வராமல் வெளியே நாற்காலியில் வந்து உட்கார்ந்தான். அவள் 2 தட்டுக்களை எடுத்து வைக்கும் ஓசை அவனுக்கு கேட்டது. எனக்கு சாப்பாடு வேண்டாம். ஏன்? பசிக்கல. பசிக்கலையா? சாப்பிட்ட ஒத்துக்காதா? அவன் மௌனமாக இருந்தான். கீர்த்திக்கு தனியே சாப்பிட பிடிக்கவில்லை. சாப்பிடவே வெறுப்பாக இருந்தது. கேஸ் ஸ்டவ்வை பற்ற வைத்து பால் காய்ச்சினாள். 2 டம்ளர்களில் பாலை நிரப்பிக்கொண்டு மீதியை தயிர் தோய வைப்பதற்காக சூடு ஆறவிட்டு பால் டம்ளர்களை வெளியே கொண்டு வந்தாள். இந்தா. அவன் பால் டம்ளரை ஏறிட்டு பார்த்தான். ஆனால் வாங்கவில்லை. வேண்டாம். ஏன்? போதை தெளிஞ்சிடுமோ? சவுக்கால் அடிபட்ட மாதிரி அவன் டம்ளரை வாங்கிக் கொண்டான். அவள் எதிரில் இருந்த கட்டிலின் மீது போய் உட்கார்ந்தாள். பிரம்பை வைத்துக் கொண்டு நிற்கிற வாத்தியார் அம்மாவின் குரல் மாதிரி அவள் கட்டளை கணீர் என்று வந்தது. முரளி பேசாமல் எழுந்து போய் உள்ளே இருந்து பாலை ஆற்றுவதற்காக மற்றொரு டம்ளர் கொண்டு வந்தான். நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு பாலை ஆற்றினான். அவளை நிமிர்ந்து பார்க்கவே இல்லை. பாலை குடித்துவிட்டு டம்ளரை மேஜை மேல் வைத்தான். எத்தனை நாளா இப்படி? கேட்டாள் கீர்த்தி. பதில் இல்லை. இன்னைக்குதான் ஆரம்பமா? அதற்கும் பதில் இல்லை. ரொம்ப பெருமையான ஆரம்பம். சாமராஜபுரம் வாசுதேவ ஆச்சாரியார் பிள்ளை
மானம் பொறுக்காம காவேரியில பிராணனை விட்ட நாகலட்சுமியோட பையன். இன்ஜினியரிங் பரீட்சையில ஃபெயில் ஆனதுக்காக குடிக்காம இருக்கலாமா? அவன் கையில் இருந்த பால் டம்ளரை கட்டிலின் ஓரத்தில் வைத்து விட்டான். அவன் நாற்காலியை விட்டு எழுந்து கொண்டான். ஏண்டா எழுந்துட்ட? போதும். என்னது? பதில் இல்லை. அவ்வளவு வருத்தப்படுறவன் ஏன் குடிச்ச? நீ ஃபெயில் ஆனத செலிப்ரேட் பண்ணணும்னா. அவன் மௌனமாக இருந்தான். குடிச்சிட்டு என்ன அவமதிக்கிற மாதிரி என் முன்னால வரணும்னு உனக்கு எப்படி தோணித்து? அக்கா, யார் அந்த கிரிஷ்? கீர்த்தியை யாரும் முதுகில் அறைந்த மாதிரி இருந்தது. நீ அவனோட சுத்தர? இதுவரை அவளுக்கு அடங்கிய தம்பியாக இருந்த முரளி இப்போது திடீரென்று சமூகமாகி அவளை கேள்வி கேட்கிற ஆளாக மாறிவிட்டது கீர்த்திக்கு வியப்பாக இருந்தது. தப்பு செய்தவர்கள் வேறு எதன் மீதோ யார் மீதோ குற்றம் சுமத்துகிற சிறுபிள்ளை முயற்சி மாதிரி அது தோன்றியது. அடுத்து அவன் மீது வருத்தமாக வந்தது. இத்தனை வருஷங்கள் இப்படி இவளோடு ஒன்றி இருந்து கூட பிறந்து இன்னும் கூட தன்னை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறானே இவன். என்ன தம்பி இவன்? யார் சொன்னது? கேட்டாள் கீர்த்தி. என்னுடைய ஃப்ரெண்டு பார்த்தானா, கண்ணுக்கு நேரா. உடனே நீ நம்பிட்டியாக்கும்? அவனிடம் இருந்து பதில் இல்லை. நாளைக்கு சாயந்தரம் அவரை இங்க கூட்டிட்டு வர்றேன். யூ மீட் ஹிம். அப்ப தெரிஞ்சுப்ப. ஐ டோன்ட் வாண்ட் டு மீட் ஹிம். நோ, நீ கட்டாயம் அவரை மீட் பண்ணணும். அதோட உன்னுடைய ஃப்ரெண்ட் இருக்கான் பாரு, உன்கிட்ட சொன்னவன், அவனையும் கூட்டிக்கிட்டு வா. 2 பேருமா அவரை மீட் பண்ணுவீங்க. அவன் தலை குனிந்து நின்றான். ஃபூல், 22 வருஷமா இந்த அக்கா கூட பழகுறியே, நான் எப்படிப்பட்டவள்னு புரிஞ்சிக்க முடியலையே உன்னால? வந்து நான் அவரு மாமாவனுடைய குமாஸ்தா ரங்கையா தான் அவரு உன்னை மீட் பண்ணாரா? அவன் தலையாட்டினான். கீர்த்தியின் கணவன் சந்திரமௌலியின் கப்பல் மார்க் ஊதுபத்தி கம்பெனியின் முக்கிய காரியஸ்தர் ரங்கையா. அவருக்குத்தான் கிரீஷோடு சேர்ந்து சுற்றுவதாக யார் சொல்லியிருப்பார்கள்? அவளுக்கு இன்று சந்திரமௌலியின் கார் தன்னை கடந்து சென்றது பளிச்சென்று பொறி தட்டியது. அவரே சொல்லியிருப்பாரா? அந்த சந்தேகமே அவளை கூனி குறுக வைத்தது. ஃப்ரெண்டுன்னு சொன்னிய நீ? என் ஃப்ரெண்டுக்கு அவர் அப்பா. ஆஹா. அழுவதா, கதறுவதா, அலறுவதா? ஒன்றும் வேண்டாம். ஜஸ்ட் ஸ்மைல் இட் அட். மனிதனும் எவரெஸ்ட் உச்சிக்கும் போக முடியும். அதல பாதாளத்தில் சேற்றிலே விழுந்து புரளவும் முடியும். முரளி என்று சின்ன பையனை கூப்பிடுகிற மாதிரி அழைத்தாள் கீர்த்தி. அவன் ஒரு முறை அவள் கண்களின் மின்னிய உண்மையின் தெளிவை, அதில் உறுதியை பார்த்துவிட்டு தலை குனிந்தான். இப்போ சொல்றேன் கேட்டுக்க. அந்த கிறிஷு நானும் ரீஜனல் காலேஜ்ல ஒரே மெயின் எடுத்திருக்கோம். அவர் என்னுடைய உண்மையான நண்பர். உனக்கு எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? அதையெல்லாம் வச்சு உன்னை நான் சந்தேகப்பட்டிருக்கேனா? நான் ஒன்னும் சந்தேகப்படல. அப்ப பிரத்தியார் அபவாதத்தை நம்பிட்ட, அப்படித்தானே? அவள் குற்றம் சாட்டுவது போல சொன்னாள். ரங்கையாவே சொன்னார். அவர் சன்னு சொன்னா. லெட் மீ கிவ் யூ எ ஷாக்கிங் நியூஸ். என் மதிப்புக்குரிய கணவரே இன்னைக்கு நேர்ல பார்த்தார். அவருடைய அட்வைஸின் பேர்ல ரங்கையா மறைமுகமா என்ன வான் பண்ணி இருப்பார் என்றாள் கீர்த்தி. முரளிக்கு போதை தெளிந்து விட்டதோ என்னவோ. இந்த குற்றச்சாட்டின் வேர் எங்கிருந்து தொடங்கியது என்று கேள்விப்பட்டதும் அவனுக்கு தன் மீதே அருவருப்பாக இருந்தது. அக்கா என்று ஏதோ சமாதானம் சொல்ல வந்தவன் போன்று இழுத்தான் முரளி. அவன் வருந்த ஆரம்பித்து விட்டான் என்று கீர்த்தி புரிந்து கொண்டாள். சரி, நீ போய் படுத்துக்கோ. உன் ஃப்ரெண்டை நீ கூட்டிக்கிட்டு வர்றியா இல்லையோ என்று கேட்டாள். அதை சொல்லிவிட்டு சூடு தணிந்திருந்த பாலை ஒரே மூச்சில் குடித்து அவனுக்கு கட்டிலை காலி செய்தவாறு உள்ளே போனாள். பாத்திரத்தில் சூடு தணிந்திருந்த பாலுக்கு உரை குத்தி ஜாடியில் ஊற்றி வைத்துவிட்டு அவள் கட்டிலை கடந்து உள்ளே போனாள். உள்ளறையில் டேபிள் லேம்பை போட்டுக்கொண்டு கீர்த்தி விளக்கை அணைத்தாள். அந்த போர்ஷன் கதவை முரளி தாளிட்டு விட்டு படுக்கையில் வந்து விழுவது கேட்டது. பாதியில் விட்டு வைத்திருந்த அன்றைய டைரியை பூர்த்தி செய்வதற்காக அவள் உட்கார்ந்தாள். முன்பு எழுதியவற்றை படிக்கும்போது அவளுக்கு புன்னகை வந்தது. பெண் என்ற வார்த்தையை பார்த்தாள். மீண்டும் எழுதத் தொடங்கினாள். எதிலிருந்தோ நான் தப்பி ஓடுகிறேனா? எஸ், என்னிடமிருந்து நான் தப்பி ஓடுகிறேன். எல்லோருமே தப்பி ஓடுகிறார்கள். முரளி இன்றுதான் கிரீஷோடு சேர்ந்து சுற்றுவதாக ரங்கையாவும் அவர் பிள்ளையும் சொல்கிறார்கள் என்றான்.
இன்று முதல் முறையாக அவன் குளித்துவிட்டு வந்திருந்தான். அவள் எழுதுவதை நிறுத்தினாள். வெளியே விசும்பல் ஒலி கேட்டது. முரளி அழுது கொண்டிருந்தான், தேம்பி தேம்பி. அத்தியாயம் 3. கீர்த்தி, ஏன் இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்க? காதருகில் வந்து யாரோ இல்லை, யாரோ அல்ல, அம்மா நாகலட்சுமி தான் கத்தினாள். பளிச்சென்று கீர்த்தியின் தூக்கம் கலைந்தது. விழித்து பார்த்தபோது சற்றே ஒரு கழித்திருந்த ஜன்னல் வழியே வாசலில் நிலா வெளிச்சம் தெரிந்தது. இன்னும் விடியவில்லை. மணி என்ன? அவளுக்கு எழுந்து மணி பார்க்க தோன்றவில்லை. எத்தனை ஆனால் என்ன, இன்னும் விடியவில்லையே. வெளியே பால் டெப்போவுக்கு ஓட்டிச் செல்லப்படும் எருமைகளின் காலடி ஓசை ஒரு படை அணிவகுத்து போவது மாதிரி ஓரிரு நிமிஷத்துக்கு விடாது கேட்டது. மகிஷங்கள், மகிஷாசுரர்கள், மகிஷாசூரராகிய இந்த மைசூர். அவளுக்கு சட்டென்று சாமுண்டீஸ்வர் மலையில் உள்ள அம்மன் விக்கிரகமே நினைவுக்கு வந்தது. அசப்ல பார்த்தா நாகலட்சுமி சாமுண்டீஸ்வரி விக்கிரகம் மாதிரியே இல்ல? சின்ன வயதில் வீட்டுக்கு விருந்தாளியாக வந்த ஒரு சுமங்கலி அம்மாவை பார்த்து இப்படி சொன்னது திடீரென்று இந்த பின் இரவில் பல வருஷங்களுக்கு அப்பால் நினைவு வந்தது கீர்த்திக்கு. மனசு என்னும் ரகசிய பேழையில் என்னென்னவெல்லாம் சேமித்து விடுகிறது. அப்புறம் சேமிப்புகளை எடுத்து வேடிக்கை பார்க்கும் சிறுமி மாதிரி எப்படியெல்லாம் புரட்டி பார்க்கிறது. அம்மாதான் கனவில் வந்தாள். ஏன் என்னை எழுப்பினாள்? சாமுண்டீஸ்வரியையும் மகிஷாசூரனையும் இப்படி நினைப்பதற்காகவா? யார் மகிஷாசுரன்? தன் கணவர் சந்திரமௌலியா? இல்லை ரங்கையாவா? சீச்சி, அரக்கனாக இருப்பதற்கு கூட ஒரு மாட்சிமை வேண்டும். இவர்கள் பாவம். அப்போது சாமுண்டி யார்? நானா? ஐயோ பாவம். அம்மாவா? இருக்கலாம், எனக்கு தெரியாது. அவள் படுக்கையில் தலையையும் முதுகையும் மட்டும் சற்றே உயர்த்தியவாறு மார்பு வரை போர்த்தி கொண்டு யோசித்தாள். சாமராஜபுரத்தில் காவிரி ஓடுகிறது. கரையில் ஒரு சிவன் கோயில். கரையில் இருந்து ஒரு படித்துறை தயங்கி தயங்கி தவழ்ந்து இறங்குகிறது. கரையிலே வந்து நின்றாள். பெரிய பெரிய மீன்கள், 3 அடி 4 அடி உயரத்துக்கு கொழுத்து வளர்ந்த மீன்கள். கோயிலுக்கு வருவோர் அந்த மீனுக்காக பிரசாதம் கொண்டு வருவார்கள். அவற்றை பிடிக்க யாருக்கும் அனுமதி இல்லை. அவை சிவன் சொத்து. கீர்த்தி சிறு குழந்தையாக இருக்கும் போதிலிருந்து அவற்றை பார்த்து வருகிறாள். பௌர்ணமி தினங்களில் நாகலட்சுமி கீர்த்தியையும் முரளியையும் கோயிலுக்கு அழைத்து வருவாள். நைவேத்தியம் புண்ணிய சித்ரானத்தில் ஒரு பங்கை அவர்கள் கையில் கொடுத்து மீன்களுக்கு வீசி எறியச் சொல்வாள். மீன்கள் பௌர்ணமி நில ஒளியில் காவிரியில் ஜலக்கிரீடை செய்ய வந்த மச்ச கன்னிகைகள் போல திரளாக ஜொலித்துக் கொண்டு அந்த நைவேத்தியங்களை தின்ன வரும். அம்மாவுக்கு சிவபக்தி அதிகம். அவள் நாள் தப்பாமல் கோவிலுக்கு வந்தாள். வரும்போது வெறும் கையோடு வந்துவிட்டால் அவள் மனசு பரிதவிக்கும். நதிக்கரையில் காத்திருக்கும் குழந்தைகள் போல் வாயை குவித்து குவித்து மீன்கள் கூட்டம் கூடுவது அவள் மனதை தொலைத்துவிடும். அவள் எப்போதும் பொறியாவது இல்லை பிடி கடலையாவது இல்லாமல் கோவிலுக்கு வரமாட்டாள். கீர்த்திக்கு 10 வயது வரை அந்த கோவிலுக்கு அம்மாவுடன் வந்து போன அனுபவங்கள் மனதில் சிற்பம் செதுக்கியது மாதிரி நினைவிருக்கிறது. அப்புறம் ஒரு நாள் அவளது அம்மா நாகலட்சுமி அதே படித்துறையில் குதித்து உயிரை விட்டாள். 1 மைல் தொலைவில் மறுநாள் அவள் உடல் கரை ஒதுங்கி இருந்தது. உடம்பெல்லாம் மீன்கள் கொத்தி விட்டிருந்தன. 2 நிமிடம்தான் கீர்த்தி அந்த கோரத்தை பார்த்திருப்பாள். யாரோ அவளை அதற்கு மேல் பார்க்க விடாது இழுத்து கொண்டு போய்விட்டனர். பின்பு அவள் மட்டும் தன்னந்தனியாக எத்தனையோ முறை வந்து கடைசி படியில் காலை சில்லென்று தழுவும் காவிரியை பார்த்து கொண்டே மணிக்கணக்காக உட்கார்ந்திருந்திருக்கிறாள். அப்போதும் வாயை குவித்தவாறே மீன்கள் வந்தன. அவளுக்கு ஆரம்பத்தில் அவற்றின் மீது கோபமாக வந்தது. ஓடும் காவிரியில் அவளது சூடான கண்ணீர் கலந்து கரைந்தது. கீர்த்திக்கு 11 வயதான போது அவளையும் முரளியையும் பராமரிக்க ஒரு சித்தி வந்து சேர்ந்தாள். அவள் கண்களில் எப்போதும் மை வைத்துக் கொள்வாள். அவள் வந்த பின்புதான் அம்மா ஏன் ஆற்றிலே விழுந்து விட்டாள் என்ற விவரம் புரிய வந்தது. ஓடுகாலி பெத்த பிள்ளைக்கு ஓடுகாலி புத்திதானே இருக்கும். அந்த மயக்கும் பார்வை கொண்ட சித்தி சுலோசனா அவர்களை அடிக்கும் போதெல்லாம்
அந்த வார்த்தைகளை தான் பயன்படுத்தினாள். பழங்காலத்து சிற்றன்னை கதைகளிலே கேள்விப்பட்ட டிபிக்கல் சிற்றன்னை மாதிரியே அவளும் இருந்தாள். மனம் ஒரு பேழை அல்ல, அது லட்சோப லட்சம் பக்கங்கள் கொண்ட ஒரு பெரிய ஆல்பம். ஒவ்வொரு மனுஷ ஜீவனும் ஓர் ஆல்பம். அதிலே எத்தனை சித்திரங்கள் ஒட்டப்பட்டிருக்கின்றன. ஆனால் கீர்த்தியை பொறுத்தவரையில் சாமராஜபுர வாழ்க்கையில் நடந்த பல சம்பவ சித்திரங்களின் முத்தாய்ப்பாக மீன்கள் மேயும் அந்த படித்துறை வந்துவிடுகிறது. கீர்த்தி நஞ்சன்கூடு ஹோலி கிராஸ் பப்ளிக் ஸ்கூலில் நியமன உத்தரவு கிடைத்தபோது அவளது சிற்றன்னை காலமானாள். 10 வருஷங்கள் அப்பாவை அவள் பாடாய் படுத்தி அவரை உறிஞ்சி குடித்துவிட்டு கடைசியில் அவள் எலும்பும் தோளுமாகி அஸ்தமித்து சாம்பலானாள். 2வது முறையாக ஒரு மனைவி தவறியதற்கு அப்பா குலுங்கி குலுங்கி அழுதார். அவரை பார்க்கவே பரிதாபமாக இருந்தது. இவ்வளவு சீக்கிரம் செத்துப் போவோம் என்று தெரிந்திருந்தால் அவள் இவ்வளவு அதிகாரம் செலுத்தி வெறுத்து பொறித்திருக்க மாட்டாளோ? அவளுக்கு யார் மீது வெறுப்பு? கோயில் குருக்களோடு உறவு வைத்திருந்தாள் என்று சொந்த புருஷனாலேயே குற்றம் சாட்டப்பட்ட மூத்தாள் மீதா? குற்றம் சாட்டிய அவர் மீதா? இல்லை அந்த இடத்தை நிரப்ப வந்த தன் தலைவிதி மீதா? எப்படியோ அப்பா அம்மாவை ஆட்டி படைத்ததற்கு இவள் அவரை ஆட்டி படைத்து விட்டாள். எல்லா துக்கமும் எல்லா வெறுப்பும் கரைந்து விடுகின்றன. சித்தி சுலோச்சனா மீதிருந்த வெறுப்பும் அன்றோடு கரைந்து போயிற்று. நஞ்சன்கூடு ஹோலி கிராஸ் பப்ளிக் ஸ்கூலின் மதர் சுப்பீரியர் கடுகளமும் வெறுப்பு இல்லாதவள். மாம்பழம் மாதிரி குண்டு முகம், எப்போதும் பிரகாசமான ஒரு ரோஜா புன்னகை. பப்ளிக் ஸ்கூலுக்கு ஒரு நாள் வந்து, அப்பா உன்னை 2 நாள் லீவு போட்டுட்டு கையோடு கூட்டிக்கிட்டு வர சொன்னார் என்று சொன்னான் முரளி. காரணம் எதுவும் சொல்லவில்லை. அவள் சாமராஜபுரம் புறப்பட்டு போனாள். அத்தியாயம் 4. சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியன் லாங்குவேஜஸ் கட்டடத்துக்கு எதிரில் ஒரு காந்தி மண்டபம். மாஞ்சோலை சூழ்ந்த ஓர் அமைதி. விக்கிரகம் எதுவுமில்லாத ஒரு பிரார்த்தனை கூடத்தின் படிக்கட்டில் கிரீஷும் கீர்த்தியும் உட்கார்ந்திருந்தனர். கிரீஷ் ஒரு நோட்டீஸை அவளிடம் நீட்டினான். அவள் அதை வாங்கினாள். அது ஒரு கராத்தே கிளாஸ் ஆரம்ப நோட்டீஸ். பஸ் ஸ்டாண்டில் என்கிட்ட கொடுத்தாங்க. இஃப் யூ லைக் டு ஜாயின். அவள் சிரித்தாள். ஏன் சிரிக்கிறீங்க கேட்டான் கிரீஷ். காந்தி மண்டபத்துக்கிட்ட இதை கொடுத்துட்டு என்ன சேர சொல்றீங்களே? தற்காப்புக்காக பெண்கள் போராடலாம்னு காந்திஜியே சொல்லியிருக்காரே. என்னுடைய தற்காப்புக்கு இந்த வயலன்ஸ் தேவையில்லை கிரீஷ் என்றாள் கீர்த்தி. நீங்க கவி, வயலன்ஸை நம்பலாமா என்றாள் மீண்டும் அவளே. வயலன்ஸா இன்றைய கவிதையே என்றான் கிரீஷ். நீங்களும் அதை ஒப்புக்கிறீங்களா? நான் ஒப்புக்கிறது இருக்கட்டும். உலகம் பூரா கவிதை இப்போ ஒரே கோபமும் சாபமுமா கொந்தளிக்குது என்றான் கிரீஷ். என் ஹஸ்பண்ட நீங்க நேத்து பாத்தீங்கல்ல? ஆமா, சொல்லுங்க. அவருக்கு ஷூட்டிங் தெரியும், கராத்தே தெரியும், பாக்ஸிங் தெரியும், ஹார்ஸ் ரைடிங் தெரியும். சொந்தமா 2 குதிரை வச்சிருக்கார். தேவையில்லாமல் அதை சொன்ன மாதிரி கீர்த்தி சட்டென்று வாயை மூடிக்கொண்டாள். அவன் இதுவரை கீர்த்தியிடம் அவளது குடும்ப வாழ்க்கையை பற்றி கேட்டதில்லை. அவளும் சொன்னதில்லை. இன்று திடீரென்று ஆரம்பித்ததால் அவளுக்கே சற்று எல்லை மீறுவது போன்று தோன்றியது. ஏன் பாதியிலே நிறுத்திட்டீங்க கேட்டான் கிரீஷ். இவ்வளவும் தெரிஞ்சுகிட்டதால என்ன ரிசல்ட் தெரியுமா என்று அவள் சொல்ல அவன் காத்திருந்தான். He missed one thing, living என்றாள் கீர்த்தி. You mean என்று அவன் திகைத்த போது அவள் தன்னை சுதாரித்துக் கொண்டாள். ஆமா, நேசிக்க அவருக்கு தெரியல. அதான் எங்களுடைய முதலாவது ஸ்ட்ரகிள் என்றாள் கீர்த்தி. உங்க மேரேஜ் ஒரு லவ் மேரேஜ்னு நினைச்சேன் என்றான் அவன். அப்போது அதை கேட்டு கீர்த்தி புன்னகை பூத்தாள். அவருக்கு ஜூலியஸ் சீசரா தான் இருக்கணும் என்று அவள் சொல்ல, புரியல எனக்கு என்றான் கிரிஷ். எங்க பப்ளிக் ஸ்கூலுக்கு ஏதோ டொனேஷன் கொடுக்க வந்திருக்கார். என்ன பார்த்தாராம். 3வது நாளே எங்க வீட்ல இருந்து தம்பி வந்துட்டான். தன் கணவரை பற்றி ஒரு அந்நியனிடம் பேசுகிற உணர்வு அவளுக்குள் குறுக்கிட்டது. தன்னை வரம்பு மீறாமல் அடக்கி கொண்டாள். தென் த யூஷுவல் ஸ்டோரி. 1 மாசத்துல அவர் மயக்கம் தீர்ந்து போச்சு. அவரா விரும்பி செஞ்சிட்ட இந்த திருமணத்துல ஏதோ பெரிய வரத்தை எனக்கு கொடுத்துட்ட பகவான் மாதிரி தன்னை நினைச்சிட்டார். நிஜமா பகவானா மாறி இருந்தா நானும் பக்தியா இருந்திருப்பேனோ என்னவோ என்றாள் கீர்த்தி.
கையில் இருந்த கராத்தே வகுப்பு நோட்டீஸை 4ஆக மடித்து அவள் ஒரு கப்பல் செய்தாள். அந்த காகித கப்பலை பிரார்த்தனை கூடத்தின் மொசைக் தரையில் வைத்துவிட்டு அதை பார்த்து ஒரு பெருமூச்சு விட்டாள் கீர்த்தி. வாட் வாஸ் த ட்ரபுள்? நான் ரொம்ப பர்சனல் கேள்வியை கேட்கறதா இருந்தா நீங்க அப்படி நினைச்சா மன்னிக்கணும் என்றான் அவன். அவன் முகத்தில் விஷயம் தெரிந்து கொள்ளும் ஆர்வம் எதுவும் இல்லை. உண்மையான ஈடுபாடு அதில் இருந்தது. கீர்த்தி அவன் முகத்தை ஒரு சித்திரத்தை பார்ப்பது போல அமைதியாக பார்த்தாள். நேத்து உங்களையும் என்னையும் சேர்த்து பார்த்த உடனே அவரு என்ன நினைச்சிருப்பார்னு உங்களுக்கு தோணுது என்று கிரிஷை பார்த்து கேட்டாள் கீர்த்தி. கிரிஷ் இவளது குடும்ப அமைதியில் தான் குறுக்கே வந்து விட்டோமோ என்று நினைத்தான். சந்தேகப்பட்டிருப்பாரா என்று சொன்னான். அவள் உதடு சற்று பிரிந்தது, துடித்தது, மீண்டும் சலனமின்றி மூடியது. அதுக்கும் மேல சந்தேகம்னா கொஞ்சம் நம்பிக்கையும் சேர்ந்தது தானே. ஆனா அவர் முடிவே கட்டியிருப்பாரு. அப்போதுதான் அவள் வாழ்க்கையின் பின்னணியில் இருந்த பயங்கரம் அவனுக்கு புரிந்தது. ஐ வாண்ட் டு மீட் ஹிம் என்றான் கிரிஷ். கீர்த்தி கிரீஷை ஏறிட்டு பார்த்தாள். இந்த நாவலோட தொடர்ச்சி அடுத்த பகுதியில வரும். அப்ப கேட்கலாமா? பயங்கர திருமண பிரச்சனையில மாட்டிக்கிட்டு கணவனோட கொடுமையிலிருந்து தப்பிக்க அவங்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்திருக்கா கீர்த்தி. கிரீஷ் நல்ல நண்பன். அவங்க 2 பேத்துக்குள்ள என்ன உறவு அப்படிங்கிற மாதிரி கீர்த்தியினுடைய தம்பி முரளிக்கு டவுட்டு. 1, 2 கேரக்டர் மட்டும் வச்சுக்கிட்டு இந்த கதை போயிட்டே இருக்கு. ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க. இந்த முடிவு என்ன இருக்குங்கிறத அடுத்த பகுதியில கேட்கலாம்.